ஆறாம் வகுப்புல முதல் டேர்ம் முடிஞ்சு இப்போ நம்ம 2வது டேர்ம் உள்ள போறோம். சரிங்களா? கொஞ்சம் வேகமா போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக போயிட்டோம். ஓகே, இணை எழுத்துக்கள். சரியா? ஃபர்ஸ்ட் எழுத்துக்கள்னா என்னன்னு பார்த்தோம். எழுத்துக்களை வந்து வகைகள் பார்த்தோம். அந்த எழுத்துக்கள் எப்படி இயங்குது, முதல் எழுத்துக்கள் எப்படி இயங்குது, சார்ந்து இயங்கக்கூடிய எழுத்துக்களை பார்த்தோம். அடுத்து 3வது பார்த்தோம், மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்து என்ன, இடையில வரக்கூடிய எழுத்து என்ன, இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இங்க எழுத்துக்களுக்கு இணை எழுத்துக்கள் நட்பு உண்டு. இனம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா தமிழ் இனம் அப்படின்னு சொல்லுவோமா, திராவிட இனம் அப்படின்னு சொல்லுவோமா. அப்ப இந்த இனத்துங்களுக்கு எழுத்துக்களுக்குமே இனம் உண்டா, ஃபேமிலி இருக்கான், குடும்பம் இருக்கு அப்படின்றதான் இங்க நான் பாக்குறேன். சில எழுத்துக்களுக்கு என்னது இணை எழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், நட்பு எழுத்துக்கள்னு சொல்லலாம். இணை எழுத்துக்கள் என்னது, ஒரு எழுத்துக்கு இன்னொரு எழுத்து நட்பா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்துக்களை சொல்றாங்க. ஓகே, என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கக்கூடிய முயற்சி. ஒலிக்கக்கூடிய முயற்சினா இப்ப ஆ அப்படின்னு ஒலிக்கிறேன், அதையே கொஞ்சம் நீட்டி ஆ அப்படின்னு ஒலிக்கிறேன். அப்ப ஆவுக்கு நண்பன் இணை எழுத்து அப்படி இருக்கலாமா? ஒலிக்கக்கூடிய எப்படிலாம் நண்பனா இருக்கலாம் அப்படின்னா குவாலிஃபிகேஷன், நண்பனா இருக்கக்கூடியதுக்கான குவாலிஃபிகேஷன் ஒலிக்கும் முயற்சி. இன்னொன்னு பிறக்கக்கூடிய இடம். பிறக்கக்கூடிய இடம்னா என்னது, தமிழ் எழுத்துக்கள் என்னது மார்பில பிறக்குது, கழுத்துல பிறக்குது, தலையில பிறக்குது அப்படின்னு படிச்சிருப்போம். அது பிறக்கக்கூடிய எழுத்துக்களையும் இணை எழுத்துக்கள்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரியா? அடுத்தது ஒற்றுமை உண்டு. இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்களை, இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் என்ன சொல்றாங்க, இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து என்ன சொல்றாங்க, 6 வல்லின எழுத்துக்களும் 6 மெல்லின இணை எழுத்துக்களும் ஆகும். இது நம்ம கொஞ்சம் படிப்போம். சரியா? இங்க பாருங்களேன், ஒண்ணுமே இல்லை. சரியா? இங்க பாருங்க, ஞமன ஞமன, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, கசட தவிர எரள வழல. நல்லா பாருங்க, எரள வழல. நான் என்ன ஃபர்ஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா கசட தவிர ஞமன ஞமன அப்படின்னு வரக்கூடிய வல்லினத்திற்கு மெல்லினம் தான் இணை எழுத்தான். நல்லா பாத்துங்க, வல்லினம் வன்மையா ஒலிக்கும், மெல்லினம் மென்மையா ஒலிக்கும். அப்ப ஒரு ஹார்டான ஒரு எழுத்து, அதுக்கு ஒரு மென்மையான ஒரு எழுத்து. இப்ப வல்லினத்துக்கு மெல்லினம் தான் என்னதான் இணை எழுத்து அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கசட தவிர, அப்ப இங்க என்ன இருக்கு, ஞமன நமன, க ச ட த ப ர, இது நாலுமே பாருங்க வல்லினம். அப்படியே முதல் எழுத்தா ஞா, காவுக்கு என்னது ஞா, இச்சுக்கு என்னது இஞ்ச், இட்டுக்கு என்னது இன், இத்துக்கு என்னது இந்து, இப்புக்கு என்னது இம், இருக்கு என்னது இன்னு. ஓகே, இப்ப இது எல்லாத்துக்கும் ஒரு இணை எழுத்துக்கள் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இங்க பாருங்க, திங்கள்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கு. காவுக்கு பக்கத்துல என்ன வந்திருக்கு, இணை எழுத்து. இச்சுக்கு பண்ணதுக்கு இணை எழுத்து, இட்டுக்கு பண்ணதுக்கு. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், சொல் பிழை ஒற்றுப்பிழையெல்லாம் நம்ம வந்து நீக்கலாம். இப்ப டா வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி எழுத்து என்ன வரணும், 2 சுழின்னு வரக்கூடாது, 3 சுழி தான் வரணும். இப்ப 2 சுழி வந்தா பொருள் வேறுபடும். அதை மயங்கொலிகள்னு படிப்போம். தனித்தனி அப்புறம் அடுத்த வகுப்புல பார்க்கலாம். சந்தனம், அம்பு, தென்றல், நட்பு. நட்புனா பக்கத்துலேயே வந்துச்சு பாருங்க. ஓகே, அடுத்து எரள வழல. இப்ப இடையின எந்த எழுத்துக்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னா எரள வழலுக்கு ஃப்ரெண்ட் யாரு அப்படின்னா எரள வழல தான். அப்ப இடையின எழுத்துக்கள் 6ம் எரள வழல ஒரே இனம். சரியா? இவங்க எல்லாமே என்னது, ஒரே இனம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? மெய் 18 வல்லினமும் மெல்லினமும் இணை எழுத்து. எரள வழல அப்படின்றது இணை எழுத்து, அதான் இங்க கொடுத்துருப்பாங்க. சரியா? இதையும் தாண்டி மெய் முடிஞ்சிருச்சு. அப்போ மெய்யெழுத்து முடிஞ்சிருச்சு. தமிழுக்கு உள்ள எழுத்துக்களுக்கு என்ன தேவை, உயிரும் மெய்யும் சேர்வதால் மெய் 18க்கு எழுத்து பார்த்துட்டோம். அடுத்து வரக்கூடியது உயிரெழுத்து. உயிரெழுத்து அப்படின்னு சொன்னா நாம என்ன சொன்னேன், ஆ அப்படின்ற இணை எழுத்து என்னது ஆ. சரியா? அடுத்து என்னது, முன்னாடி பார்த்தது என்ன அப்படின்னா எங்கெல்லாம் எழுத்துக்கள் பிறக்குமோ அதை பார்த்தோம். சரியா? இப்ப 2வது என்னது, ஒலிக்கும் முயற்சி. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், லாஸ்ட் கிளாஸ் சொன்னேன், ஒலிக்கும் முயற்சி அப்படின்றதுதான் இங்க பார்த்தோம். அடுத்தது பிறக்கக்கூடிய இடம் அப்படின்னா இங்க பார்த்தோம் வல்லினம் மெல்லினம் இடையினம். இங்க என்ன பார்த்தோம், ஒலிக்கும் முயற்சி. அப்ப எப்படி ஒலிக்குது அப்படின்னா குறுகி நீண்டு. சரியா? குறுகி நீண்டு. அப்ப குரில் எழுத்துக்களுக்கு இணை எழுத்து என்னது, நெடில் எழுத்துக்கள். அப்ப குரில் 5, நெடில் 7. சார் 2 மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கு சார். ஆவுக்கு ஆ ஓகே, என்னது ஊவுக்கு ஊ ஓகே, ஏவுக்கு ஏ ஓகே, ஓவுக்கு ஓ ஓகே. ஆனா இந்த எழுத்துக்கள் பாருங்களேன், ஐ சாரி ஐ, ஈக்கு ஈ ஓகே, ஐக்கு என்னது ஈன்னு முடியுதா, அப்ப ஈ தான் குரில் எழுத்து. சரியா? அவுக்கு ஊ, அவ்வளவுதாங்க. இது 2 தான் கொஸ்டின். இது 2 தான் கொஸ்டின். ஓகே, அப்போ என்ன முடிஞ்சு, இணை எழுத்துக்கள் நமக்கு முடிஞ்சு. சரியா? அப்போ உயிர் எழுத்துக்களுக்கான இணை எழுத்து என்ன, மெய் எழுத்துக்களுக்கான இணை எழுத்து என்ன அப்படின்றது நம்ம முடிஞ்சிருச்சு. ஓகே, மெய் எழுத்துக்களை போலவே உயிர் எழுத்துக்களுக்கு இணை எழுத்துக்கள் உண்டு. அதான் கொடுத்துருக்காங்க. என்னது, ஐ என்னும் எழுத்துக்கு ஈ என்னும் எழுத்து இணை எழுத்தாகும். அவ் என்னும் எழுத்துக்கு என்ன எழுத்து, ஊ என்பது இணை எழுத்தாகும். அதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். சரியா? இப்போ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, சொல்லின் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வரும்போது அளபடையில் மட்டுமே, அளபடைன்னா என்ன சொன்ன, நீண்டு ஒலிப்பது தான் அளபடைன்னு சொல்லுவோம். அதுல மட்டும்தான் அதன் இனமாகிய குறில் எழுத்து சேர்ந்து வரும். சரியா? நமக்கு ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்காங்க ஓ ஓதல். சரியா? ஓ ஓதல். இப்போ ஓ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க என்ன அளபடையா இருக்கு அப்படின்னா
முதல்ல அடைவடையா இருக்கு. அடுத்தது தூவும், தழி, தழி ஈ. அப்ப முதல், இடை, இறுதி. சரியா, 3 இடத்துலயும் ஆளப்படைச்சு. ஓகே, மொழி முதல், மொழி இறுதி, மொழி இடை அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, தமிழ் எழுத்துக்களுக்கு ஆயுத எழுத்துக்களுக்கு மட்டும்தான் இணை எழுத்து இல்லை. ஓகே, ஆயுத எழுத்துக்கு மட்டும்தான் என்ன எழுத்து இல்லை, இணை எழுத்து இல்லை. அவ்வளவுதான். அடுத்து போலாமா? ஓகே, மயங்கொலிகள். சரியா, இங்கேயே சொல்லிட்டாங்க, ஒலிகள்ல ஏற்படக்கூடிய மயக்கங்கள் தான். சரியா, அப்படி என்ன சார் ஒலிகள்ல மயக்கங்கள் ஏற்படுது அப்படின்னு பார்க்க போறோம். சரியா, மனம். நம்மளே பாருங்க, மனம், மனம் சொன்னா 3 சுழினா 2 சுழினா, ஒற்று பிழை, சந்து பிழை, எழுத்து பிழை அப்படின்னு சொல்லிட்டு படிப்போம். இங்க எழுத்து பிழை தான். ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு ஒரு பொருள் உண்டு. சரியா, நமக்கு சரியான ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க குரூப் 4ல. ஓகே, மனம், மனம் ஆகிய சொற்களை கேளுங்கள். உச்சரிப்பில் மட்டுமே சிறிது அளவு வேற்றுமை உள்ள ஒலிகளை என்ன சொல்லுவோம், மயங்கொலிகள் சொல்லுவோம். இந்த நாவுக்கும் உச்சரிப்புல கொஞ்சோண்டு தான். சரியா, அதையுமே நம்ம தனியா பார்ப்போம். ஓகே, இந்த நாவும் இந்த 3 நாவும் என்னது, நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம். நன்றி, நன்றி, நன்றின்னு பார்த்தோமா. அப்போ லா அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா நம்ம கேட்போம், சார் பள்ளிக்கு வர்ற பள்ளியா இல்ல செவுத்துல இருக்க பள்ளிக்கு வர்ற பள்ளியா அப்படின்னு கேட்போம். சரியா, இந்த லா, ழா, லா, இந்த ழா அப்படின்னா தமிழுக்கே சிறப்பானது, தமிழுக்கே சிறப்புழகரம் ழா. அடுத்து என்ன கொடுத்தாங்கன்னா ராரா, சாங்ஸ் தான், ராரா அப்படின்ற மாதிரி தான். அப்ப இந்த ரா, இந்த ரா, அப்ப மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் அப்படின்னு சொன்னா மயங்கொலிகள் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள், 8. மயங்கொலிகளின் எண்ணிக்கை 8. இதுவே ஒரு கொஸ்டின் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த 3த்தையும் பார்க்க போறோம். 2 2 3 3 கேரக்டரா பார்க்க போறோம். சரியா, இங்க பாருங்க, இது வந்து நம்ம வந்து எப்படி பார்க்க போறோம்னா ஒரு எக்ஸாம்ல எப்படி இதை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்ற நோக்கில் தான் பார்க்க போறோம். கொஞ்சம் கவனிங்க, ஷார்ட்கட்டாவே பார்த்துக்கலாம். ஓகே, இங்க பாருங்களேன், நாக்கு, பல்லு, உதடு, மேலெண்ணம், கீழெண்ணம் அப்படின்னு நிறைய இருக்கு. அவ்வளவுதான், நமக்கு தேவையில்லை. சரியா, மிக சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இங்க பாருங்க, முதல் 3 எழுத்து. சரியா, முதல் 3 எழுத்து. ஓகே, வச்சுப்போமா. நா அப்படின்னா மொத்தம் எத்தனை சென்டென்ஸ் இருக்கு, 1 2 3. ஓகே, 3 இருக்கு. அப்ப இதை நான் முதல்னு வச்சுக்கிறேன், இதை நான் இடைன்னு வச்சுக்கிறேன், இதை நான் என்ன எடுத்துக்கிறேன், இறுதின்னு எடுத்துக்கிறேன். 3 சுழினாக்கு 3 சுழி இருக்கு. முதல், இடை, இறுதின்னு நான் வச்சுக்கிறேன். அதுதான். இப்போ நாவினுடைய நுனி நா அப்படின்னா இந்த உச்சரி பாருங்க, மேல்வாய் எண்ணத்தின், எல்லாமே மேல்வாய் தான். நா அப்படின்னும் போது நடுப்பகுதியை தொடுவதால், என்ன பகுதியை தொடுவது, நடுப்பகுதியை தொடுவது. இப்ப இந்த எழுத்துக்கு நடுப்பகுதி இருக்கா, இருக்கு. முதல் பகுதி, இடைப்பகுதியை தான் என்ன சொல்லுவோம், நடுப்பகுதின்னு சொல்லுவோம். அப்ப 3 சுழி நாக்கு, 3 சுழி என்னது, முதல், நடு, இறுதி. அப்ப என்னது, நடுப்பகுதியை தொடுவதால் என்ன பிறக்குது, நகரம் பிறக்குது. இப்ப இங்கிட்டு பாருங்க, 2 சுழினா அப்படின்னா இங்க பாருங்களேன், நாவின் நுனி, அதே நாவின் நுனி தான், மேல்வாய் அன்னம் தான். ஓகே, மேல்வாய் அன்னம் தான். முன்பகுதியை தொடுவதால் என்ன பகுதியை தொடுதான், என்னது ந அப்படின்னு சொல்லுங்க. முதல் பகுதியை மட்டும் சொல்லுங்க, ந அப்படின்னு சொல்லுங்க. நடுப்பகுதியை தொடும். இப்ப இங்க பாருங்களேன், இதை நான் முதல்னு எடுத்துக்கலாம். இங்க என்ன கிடையாது, இடை கிடையாது, இறுதி தான் கொடுக்கலாம். அப்ப முதல் பகுதியை, என்னது முதல் பகுதியை, அப்ப நடுநா அன்னம், நடுநா அன்னம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுத்தையே கொடுத்துருப்பாங்க. ஓகே, நம்ம பார்ப்போம். அப்ப முன்பகுதியை தொடுவதால் என்ன பிறகுதான், நகரம் பிறக்கிறது. ஓகே, இங்க நா, இந்த நா அப்படின்னு சொன்னாலே எனக்கு என்ன சொல்லுது அப்படின்னா நாவு. சரியா, நாக். ஓகே, நாவின் நுனி, மேல்வாய், இங்க ரெண்டுமே அன்னம் பார்த்தோம். இங்க என்ன அப்படின்னா பல்லின், சரியா, பல்லினோட அடிப்பகுதியை நா, இந்த பல்லோட அடிப்பகுதியை தொடுவதால நகரம் அப்படின்னு சொல்றாங்க, நகரம். அப்ப நடுநா அன்னம் அப்படின்னா முதல் என்ன கொடுத்துருக்காங்க, இங்கு நடுநா, இங்கு முதல், இங்கு பல். அவ்வளவுதான். இதுதாங்க. இங்க மேல 2த்துலயும் மேல்வாய் அன்னம், கீழே மட்டும் என்னது, பல்லு. ஓகே, அடுத்து போலாமா. இதோட இணை எழுத்துக்கள் பாருங்களேன். இட்டோட இணை எழுத்து என்னது, இன்னு. இத்தோட இணை எழுத்து என்னது, இந்து. இர்ரோட இணை எழுத்து என்னது, இன்னு. இது எல்லாமே இணை எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. இந்த இணை எழுத்துக்களை தான் தகரத்தை அடுத்து வரக்கூடிய இது டகரம்னு சொல்லுவோம், டாவண்ணா அப்படின்னு சொல்லுவோம். அதை என்ன சொல்றாங்க, டகரம். தகரத்தை வரக்கூடிய எழுத்துக்களை நகரம்னு சொல்லுவாங்க. தகரத்தை அடுத்து வரக்கூடியது என்னது, நகரம்னு சொல்லுவாங்க. தகரத்தை வரக்கூடியதை தன்னகரம்னு சொல்லுவோம். சரியா, அடுத்து வரக்கூடிய நகரத்தை தன்னகரம், நகரம். அடுத்து ரகரத்தை வரக்கூடியதை ரன்னகரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. சரியா, இதெல்லாம் ஈஸியாவே 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்ன்ற மாதிரி தான். அப்ப டா என்னும் எழுத்துக்கு முன் இன் வரும். கண்டம், வண்டி, நண்டு. ரா என்னும் எழுத்துக்கு முன் இன் வரும். மன்றம், நன்றி, கன்று. சரியா, இப்படி என்ன எழுத்துக்கள் தான். அடுத்து போயிடலாமா. அடுத்தது நகரம் வர வேண்டிய இடத்தில் நகரம் வந்தால். சரியா, ஓகே, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இங்க பாருங்க, பணம்னு எழுதணும்.
சரியா? இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? பணம்னா ரூபாயை குறிக்கும், இது எதை குறிக்கும்? ஒரு பழத்தை குறிக்கும், ஒரு பழனத்தை குறிக்கும். அப்ப ரெண்டுத்துக்கும் ஒரு எழுத்து தான், உச்சரிப்புல சிறிதளவு மாற்றப்படம் இருந்தாலும் எழுதும்போது என்னது? அதான் மயங்கொலிகள்னு சொல்லுவோம். ஓகே, நமக்கு எக்ஸாம் கொடுத்தாங்க. வானம் வெடி, வானம் ஆகாயம். சரியா? அடுத்து என்னது? பனி அப்படின்னா வேலை, பனி அப்படின்னா குளிர்ச்சி. சரியா? நம்மளே பார்த்துருப்போம். பனிக்காலம். இங்க பாருங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப படிக்கணும்னு அவசியமே இல்லைங்க. நம்ம அன்றாடம் நம்ம படிக்கும்போது யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகளை ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி சொல்லி பார்த்தாலே இதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரியா? பணி நியமனம், இதுக்காக தான் எல்லாரும் காத்திருக்கோம், அப்படிதானே? பணி நியமனம். இப்போ பணி நியமனம்ன்றது ஒரு வேலையை குறிக்குது. வானம், வானம்பாடி குழுவினர் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். வானம்பாடி குழுவினர், அப்ப அது எதை குறிக்கும்? சாரி, அதுக்கு என்னது? ரெண்டு சொல்லிடலாம். இப்போ வானம்பாடி, சரியா? ஆகாயம். இங்க வானம்னா வெடி. ஓகே, அப்ப 3 எழுத்துக்கள் முடிஞ்சிச்சா? அடுத்து வரக்கூடிய எழுத்துக்கள் பாருங்க, லா, லா, ழா. சரியா? நம்ம ழாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. சரியா? ழா அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா சிறப்பு ரகரம்னு குறிப்போம். பாப்போமா? நல்லா பாருங்க, அங்க மேல்வாய் அன்னம் பல்லு, இங்க லா. லா அப்படின்றது நாவின் இரு பக்கங்கள், நாவினுடைய இரு பக்கங்கள்ல மேல் பற்களின் அடியை தொடுவதால், பாருங்க, மேல் பற்களினுடைய அடியை தொடுவதால், எதை தொடுறாங்க? அடியை தொடுவதால் லகரம் தோன்றும். லகரம் என்ன பகுதி? அடிப்பகுதி. ஓகே, அடிப்பகுதி லகரம். சரியா? இந்த லாவை எழுதும் போது லைட்டா தப்பா எழுதிட்டோம்னா வா மாதிரியா ஆயிடும். சரியா? அதனாலதான் இத வகர லகரம்னு சொல்றாங்க. சரியா? லா எழுதுறோம், எழுதும் போது லைட்டா கொஞ்சம் வேகமா எழுதும் போது என்ன ஆயிடுது? லா வா மாதிரி எழுத வாய்ப்பு இருக்கு, அப்படின்னா வகர லகரம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அடுத்து பாருங்க, இந்த லா எப்படி நாவுக்கு நான் போட்டணும் அதே மாதிரி இதை மொழி முதல்னு எடுத்துக்கலாம். இது என்னது? இந்த நடுவில் என்ன? நடு அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்க என்னது? இறுதின்னு எடுத்துக்கலாம். சும்மா ஒரு ஷார்ட்கட்டுக்காக தான் சொல்றேன். சரியா? நாவின் இரு பக்கங்கள் அங்க எப்படி தடிச்சதோ இங்கேயும் தடிச்சது. சரியா? இங்க என்ன பாருங்களேன்? பற்கள். சரியா? என்னது? பற்கள், பல், இங்க பல், அதனாலதான். ஓகே, ஆனா இங்க பாருங்க, மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால், என்னது? நடுப்பகுதியை தொடுவதால் லகரம் தோன்றும். இதனை பொது லகரம் என்பர். சரியா? இதுக்கு பேர் தான் பொது லகரம். ஏன் பொது லகரம் சொல்றாங்க? நடுப்பகுதியில் இருக்கிறதால, நடுவரை தான் பொதுன்னு சொல்லுவோம். நடுப்பகுதியில இருந்தா அந்த பொது லகரம்னு சொல்லுவான். லாப வா மாதிரி இருந்தா அது வகர லகரம்னு சொல்லுவோம். சரியா? எடுத்துக்காட்டுகளுக்காக தான். ஓகே, ழா. ழா அப்படின்றது நாவின் நுனி. ழா அப்படின்னு சொல்லும்போது தமிழுக்கே உச்சரிப்புல ஒண்ணுதான் இந்த ழா. முக்கணங்கள் விளைந்த பகுதி சோழ தேசம் சொல்லுவோம். மா, பலா, வாழை, மாம்பழம், பலாப்பழம். சரியா? வாழைப்பழம். இந்த எழுத்துக்கள்ல என்ன உண்டு அப்படின்னு சொன்னா சிறப்பு உண்டு. தமிழுக்கு சிறப்பான எழுத்து ழா. அப்போ தஞ்சை வான் தேசம் தான் இன்னை வரைக்கும் நம்ம என்ன சொல்றோம்? தமிழினுடைய உச்சயமான தேசம் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். சரியா? இந்த வரையறை தான் தெரியல ழா. ஓகே, இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த ழா எழுதும் போது மா வரைஞ்சிட்டு தான் இந்த ழா எழுதுவோம். ஓகே, அப்ப இத மகர ரகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. மகர ரகரம். சரியா? ஓகே, அடுத்து வந்து இந்த பொருள் விளக்கம் கொடுத்துங்க. நிறைய முறை கேட்ட கொஸ்டின் தான். விலை அப்படின்னா பொருளோட மதிப்பு. ஒரு புத்தகம் எவ்வளவு விலை? நிறைய இடத்துல பார்த்திருப்போம். விலை அப்படின்னா விளைச்சல், விளைச்சல், நெல் விளைச்சல், உண்டாக்குதல். விளை அப்படின்னா விரும்பு. சரியா? ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். இலை அப்படின்னா மா இலை, பலா இலை, செடியினுடைய இலை. ஓகே, இலை, இலைத்து போ, இளையோர்னு சொல்லுவோம். இளையோர்னு என்ன அர்த்தம்? சின்ன பையன். ஓகே, இளங்கோ சொல்லுவோம், ஆனால் சின்ன பையன் அர்த்தம். அப்ப சின்ன என்ன அர்த்தம்? உருவத்துல மெலிஞ்சிருக்காங்க, வயதுல மெலிஞ்சிருக்காங்க. அப்ப என்னது? இலை. இழை அப்படின்னா நூல் இழை, இழை செய்து, அதாவது என்னது? நூலால் இழை செய்தேன், நூல் இழை. அவ்வளவுதாங்க, முடிஞ்சு. அப்ப 6 முடிஞ்சு. அடுத்து என்ன இருக்கு? ரா இருக்கு, அடுத்தது ரா இருக்கு. சரியா? இங்க என்ன இருக்கு? ரா. அவ்வளவுதான், ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. இதை நான் முதல்னு வச்சுக்கிறேன், இதை என்ன வைக்க முடியாது? இறுதின்னு வச்சுக்கிறேன். ஓகே, இந்த ரா பாருங்களேன், முதல், நடு, இறுதி. அவ்வளவுதான், சும்மா ஷார்ட்கட் தான் சொல்றேன். ஓகே, நாவின் இல்லைன்னா நீங்க உச்சரிச்சு பார்த்தா சொல்ல முடியும். நாவின் நுனி மேலெண்ணத்தின் முதல் பகுதியை தொடுவதால், ஏன்னா இங்க முதல் பகுதி இறுதி பகுதி தான் இருக்கு. அப்ப முதல் பகுதியை தொடுவது, அதனால என்ன சொல்லலாம்? ரகரம்னு சொல்லுவோம். சரியா? இதன் தோன்றுகிறது. இது இடையினை எழுத்து என்பதால் இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா எரள வழல, அதுல வரக்கூடிய ஒரு எழுத்து தான் ரா அப்படின்றது. அதனை இடையின ரகரம் அப்படின்னு சொல்லுவோம்.
சரியா? நாவின் நுனி மேலெண்ணத்தின் மைய பகுதியை தொடுவதால், நான் சொல்லிட்டேன் முதல் நடு இறுதி, சரியா? மைய பகுதியை தொடுவதால் இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரகரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எழுத்து என்ன அப்படின்னு சொன்னா கசட தபர. கசட தபரனா வல்லினம், அதனால வல்லின ரகரம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்போ நமக்கு என்ன முடிஞ்சு? மயங்கொலிகள் 8 முடிஞ்சு. ஏரி அப்படின்னா நீர்நிலை, ஏரி குளம் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்னு ஏரி மரத்தின் மேலே ஏரி. ஓகே, ஏரி. கூரை அப்படின்னா வீட்டினுடைய கூரை, கூரை வேய்ந்தான் படிச்சிருப்போம், போன குரூப் 4ல கேட்டது கூரை வேய்ந்தான். அடுத்து என்னது? கூரை புடவை, கூரைப்புடவை பார்த்துருப்போமா? கல்யாண ஆவணங்கள்லாம் வந்து கூரைப்புடவை கட்டிருப்பாங்க. ஓகே, இது ஒவ்வொரு எழுத்துக்களுக்குள்ளே ஒரு எழுத்துக்கள். சிரம் அப்படின்னா தலையல், இந்த தலையல். சரியா? இந்த தலை எங்க யூஸ் பண்ணுவோம், இந்த தலை எங்க யூஸ் பண்ணுவோம்? வெண்சீர் வெண்டலை அங்க யூஸ் பண்ணக்கூடியது தலை. அப்ப இதுதான் இலைக்கு வேறு பெயர் தலைன்னு சொல்லுவோமா, தழைன்னு சொல்லுவோமா? ஓகே, வண்டி இழுப்பது காளை. கடலுக்கு வேறு பெயர் பறவை. பறவை வானில் பறந்தது. கதவை மெல்ல திறந்தான். பூ மனம் வீசும். புலியின் கண் என்னது? கண் சிவந்து வங்கியது. குழந்தைகள் பந்து விளையாடினர். வீட்டு வாசலில் கோலம் போட்டனர். அவ்வளவுதான். ஓகே, இந்த மாதிரி இருக்கிறதா மயங்கொலிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஓகே அடுத்த எழுத்துக்கள் என்ன எழுத்துக்கள் அப்படின்னா சுட்டு எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள். சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னா என்ன? அங்கே சுட்டி காட்டக்கூடிய எழுத்துக்களை சுட்டு எழுத்துக்கள்னு சொல்லுவோம். கேள்வி கேட்கக்கூடிய எழுத்துக்களை வினா எழுத்துக்கள்னு சொல்லுவோம். அதை தான் நான் பார்க்க போறோம். ஓகே, சுட்டி காட்டுறேன், அவனை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்றோம். இவனை போய் கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம். இதுல ஒரு 3 எழுத்து இருக்கு. என்ன எழுத்து அப்படின்னா அருகில் உள்ளவனை சுட்டி காட்டுவது, தன்னை சுட்டி காட்டுவது, அருகில் உள்ளவனை சுட்டி காட்டுவது, தூரத்தில் இருப்பவனை சுட்டி காட்டுவதுன்னு சொல்லிட்டு 3 பிளேஸ் கொடுத்துருப்பாங்க. அதான் நம்ம பார்க்க போறோம். 2 எழுத்து பார்க்க போறோம். ஒன்னு சுட்டு எழுத்து, இன்னொன்னு கேள்வி கேட்கிற எழுத்து. சரியா? ஒருத்தனை சுட்டி காட்டி அவனை கேள்வி கேட்கிறேன், அவ்வளவுதான் இந்த சிலபஸ். ஓகே, அவன், இவன், அங்கு, இங்கு, அந்த, இந்த சொற்களை கவனியுங்கள். அவை ஒன்றை சுட்டி காட்டுகின்றன. எது சுட்டி காட்டுக்குது? ஆவும் ஈயும். சரியா? அங்க இருக்கான் அவனை கூப்பிடு சொல்றோம். அப்ப யாரையோ ஒருத்தன் சொல்லுது, அவனை கூப்பிட்டேன் அப்படின்னா யாரோ ஒருத்தனை மென்ஷன் பண்ணுது. இங்க வாடா அப்படின்னா இங்கு வா அப்படின்னு சொல்லி காட்டுது. அப்ப சுட்டி காட்டக்கூடிய எழுத்துக்களை ஆ இ அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இவ்வாறு ஒன்றை சுட்டி காட்டக்கூடிய எழுத்துக்களை சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னு சொன்னாலும் இதுல ஆ இ உ அப்படின்னு ஒரு 3 சுட்டு எழுத்துக்கள் சொல்றாங்க. சுட்டு எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு சொன்னா 3. ஆ இ உ அப்படின்னு சொல்லுவோம். சரியா? உ அப்படின்ற எழுத்து இப்ப தற்காலத்துல பழக்கத்துல இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி பார்ப்போம். சரியா? உதுக்கண், உப்பக்கம், உம்பர் அப்படின்னு சொல்லி நிறைய படிப்போம். ஓகே, இங்க பாருங்க, இந்த சுட்டு எழுத்துக்களை 2ஆ பிரிக்கிறாங்க. சரியா? ஒண்ணு அகச்சுட்டு, என்னது? அகம் சுட்டு. இன்னொன்னு புறச்சுட்டு. ஓகே, 2 எழுத்து சொல்லிட்டாங்க. ஆ இருக்குன்னு சொல்லிட்டாங்க, ஈ இருக்குன்னு சொல்லிட்டாங்க, ஊ இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஊ இப்ப பயன்படுத்தல. அப்ப ஆ ஈ மட்டும் எடுத்துப்போம். அகச்சுட்டுனா என்ன, புறச்சுட்டுனா என்ன? நல்லா கவனிங்க. இவன், அவன், இது, அது இச்சொற்களில் உள்ள சுட்டு எழுத்துக்களை நீக்கினால், ஓகே இங்க பாருங்களேன், இவன் இருக்கு. இப்ப சுட்டு எழுத்தை நீக்கிட்டேன். இப்ப என்ன இருக்கு? வன்னு இருக்கு. இது ஒரு பொருள் தருதா? பொருள் தருவதில்லை. ஆமாங்க, பொருள் தராது. இவ்வாறு சுட்டெழுத்துக்களின் சொல்லின் உள்ளேயே இந்த சொல்லுக்குள்ளதான் இருக்கு ஈ. இவன் என்ற சொல்லுக்குள்ள என்ன இருக்கு? ஈ இருக்கு. இருந்து சுட்டு பொருளை தருவது அகச்சுட்டு. என்னது? சுட்டு பொருளை தருவது என்னது? அகச்சுட்டு. அப்ப அகம் அப்படின்னா என்னது? உள்ளுக்குள்ள. அகநானூறு சொன்னா மனிதனுடைய வாழ்க்கை நிலை, புறநானூறு வெளிப்படைத்தன்மை சொல்லி பார்த்திருப்போம். புறச்சுட்டு அவ்வானம், இம்மலை. இந்த சொற்களை பாருங்களேன், ஆவ கேன்சல் பண்ணுங்க, வானம். இம்மலையை கேன்சல் பண்ணுங்க, மலை. பொருள் தரு. அப்படி பொருள் தந்தா அதை புறச்சட்டுன்னு சொல்லுவோம். பொருள் தந்தா என்னது? அகத்தே பொருள் தந்தா அகச்சுட்டு, புறத்தே பொருள் தந்தா புறச்சுட்டு. அவ்வளவுதான். இங்க பாருங்க, வெளியே புறத்தே இருந்து சுட்டு பொருளை தருவது புறச்சுட்டு. ஓகே, அப்ப இங்க பாருங்களேன், அண்மை சுட்டு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அகச்சுட்டு, புறச்சுட்டு. அடுத்து என்ன இருக்கு? அண்மை சுட்டு, சேய்மை சுட்டு. அண்மைனா என்ன, சேய்மைனா என்ன? ஃபர்ஸ்ட் பாருங்க, அருகில் உள்ளவற்றை, நல்லா பாருங்க, அருகில் உள்ளவற்றை சொல்லக்கூடிய எழுத்து, சுட்டி காட்டக்கூடிய எழுத்து அப்படின்னு சொன்னா அண்மை சுட்டுன்னு சொல்லுவோம். சேய்மை அப்படின்னா தொலைவு. சரியா? சேய்மை அப்படின்னா தொலைவு. ஓகே, இந்த அருகிலையும் இங்க பாருங்க, பக்கத்துல இருக்கவனை கூப்பிடுறதுக்கு அண்மை சுட்டு, இது சேய்மை சுட்டு. ஓகே, ஆ இ அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம். ஓகே, இது இல்லாம என்ன இருக்கு அப்படின்னா அருகில் இருக்கவனையும் கூப்பிடணும், தூரத்தில் இருக்கவனையும் கூப்பிடாம நடுநிலையா ஒருத்தர் இருக்கா இல்லையா, அவனை சுட்டி காட்டக்கூடிய எழுத்துக்கள் இருக்கு. அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டி காட்ட உ அப்படின்ற எழுத்து சுட்டு எழுத்து அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டது. சரியா?
ஊது, உவன், உப்பக்கம், உம்பர் அப்படின்னு சொல்லி நிறைய பார்ப்போம். ஓகே, பழைய புத்தகத்துல ஒரு பாக்ஸ்லயே கொடுத்துருப்பாங்க. ஓகே, அண்மை சுட்டுனா பாருங்களேன், அருகில ஒரு இப்ப நான் எனக்கு என்னது அருகில இருக்குன்னு கூப்பிடுறாங்க. நான் ஒருத்தனை கூப்பிடணும், எனக்கு முன்னாடி இருக்கான், எனக்கு பக்கத்துல இருக்கான், நான் அவனை எப்படி கூப்பிடுவேன்? இவனை கூப்பிடுறா அப்படின்னு சொல்றேன். யாரை கூப்பிடறான்னு சொல்றேன்? இவனை கூப்பிடுறா அப்படின்னு சொல்றேன். சரியா? அப்ப அந்த எழுத்து என்ன எழுத்து வருது? அண்மை சுட்டு அப்படின்னா இவன். இவரை கூப்பிடுங்க, இவரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்ப தூரமா ஒருத்தர் இருக்கான், டேய் அவனை கூப்பிடுறா, தூரமா இருக்கவனை கூப்பிடுறேன், அவனை கூப்பிடுறா. அப்ப ஆ, சேமைனா ஆ. சரியா? அப்ப அருகிலும் இல்ல தூரமாவும் இல்ல, நடுவில் இருந்தா ஊ. அப்ப 3 எழுத்து வந்துருச்சா? சுட்டு எழுத்து 3 கொடுத்தாச்சா? அப்ப அதான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகே, அப்ப எழுதிக்கலாமா? அப்ப அண்மைக்கு என்னது இ, சேய்மைக்கு என்னது ஆ, ரெண்டுத்துக்கும் பிட்வீனுக்கு ஊ. ஓகே, அடுத்து போயிடலாமா? சுட்டு திரிபு. அங்கேயே என்ன ஆயிடுச்சுன்னா திரிபு. திரிபுனா என்ன அர்த்தம் அப்படின்னா மாற்றம். சரி, நம்மள சொல்லுவோம் ஒரு சொல் இன்னொரு சொல்லா மாறுது. அப்ப அம்மரம், இவ்வீடு ஆகிய புறச்சுட்டுக்கள். ஏன் புறச்சுட்டுக்கள் என்பதை அறிவோம். ஏன் ஆமா எடுத்துனா மரம், வீடு ரெண்டுமே பொருள் தருது. பொருள் தர்றதால இதை புறச்சுட்டு சொல்லுவோம். இச்சொற்களை எப்படி எழுதலாமா? அம்மரம்னு எழுதாம அந்த மரம்னு எழுதலாம். கரெக்ட். இந்த வீடு அப்படின்னு எழுதலாம். சரியா? இதைத்தான் சுட்டு திரிபுன்னு சொல்றாங்க. ஓகே, ஆ இ ஆகிய சுட்டு எழுத்துக்கள் மாற்றம் பெற்று திரிந்து, அதான் முக்கியம், அந்த இந்த என வழங்குகிறோம். சரியா? சுட்டு எழுத்துக்கள்லாம் அவன் இவன் சொல்லுவோம். சுட்டு திரிபு அப்படின்னா அந்த இந்த அப்படின்றதுலாம் சுட்டு திரிபு. ஓகே, சுட்டு திரிபுல வல்லினம் மிகுமா மிகாதா? அந்த சிறுவன், அந்த சிறுவன். ஓகே, ஆ இ ஆகிய சுட்டு எழுத்துக்கள் அந்த இந்த என திரிந்து சுட்டு பொருளை தருவது சுட்டு திரிபு எனப்படும். சரியா? சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னு சொன்னா சுட்டு எழுத்துக்கள் 3 ஆ இ உ. ஓகே, அருகில் இருப்பவரை கூப்பிடுவது அகச்சுட்டு அப்படின்னு சொன்னா சொற்களை நீக்கினால் பொருள் தருவதில்லை. சொற்களின் அகத்தே இருந்து பொருளை விளக்குவது அகச்சுட்டு, சொற்களின் புறத்தே இருந்து விளக்குவது புறச்சுட்டு. அவை என்னது? சொற்கள் நீக்கினாலும் பொருள் தரும். அண்மை சுட்டு, சேய்மை சுட்டு. அருகில் இருப்பவனை கூறுவதற்கு அண்மை சுட்டு, தூரத்தில் இருப்பவனுக்கு சேய்மை சுட்டு. அருகில் இருப்பதற்கு இ, தொலைவில் இருப்பதற்கு உ. அருகிலும் இல்லாமல் தொலைவில் இல்லாமல் இடைப்பட்ட தூரத்தில் இருப்பதற்கு உ. தற்காலத்தில் அது இல்லை, உது உவன். ஓகே, அப்ப இதுதான் சுட்டு எழுத்துக்கள். சுட்டி காட்டியாச்சு. இப்ப கேள்வி கேட்க போறேன். வினா எழுத்துக்கள். வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னா 5. சரியா? 5. வினா பொருளை கேள்வி கேட்க போறேன். சரியா? கொஸ்டின் கேட்க போறேன். ஓகே, வினா பொருளை தரும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் என்று பெயர். சில வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலில் இடம்பெறும். சில வினா எழுத்துக்கள் என்னது? எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் இடம்பெறும். சரியா? சில எழுத்துக்கள் முதலிலும் இடம்பெறும், இறுதியிலும் இடம்பெறும். சரியா? பாப்போமா? மொழியில ஏ, யா, ஆ, ஓ, ஏ ஆகிய 5ம் வினா எழுத்துக்கள். வினா எழுத்துக்கள் எத்தனை கேட்கறாங்க? 5. அதுல என்னென்ன கேட்கறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த 5ல எது முதல்ல வரும்? அப்ப ஃபர்ஸ்ட் முதல்ல வருபவை. அடுத்து இறுதியில வரும். ஆமா, அடுத்து மொழி முதல்லையும் வரும், இறுதியிலும் வரும். சரியா? பாப்போமா? நான் வச்சுப்போமா? மொழியின் முதல் விவரை ஏ. எங்கடா போறேன் கேட்கப்போமா? எங்கடா போற? யாரடா கூப்பிட போற? யாரடா கூப்பிட போற? அதுதான் இங்க எங்கு போகிறாய், யாருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப என்னது? இது முதல்ல தான் வரும். எங்கு அப்படின்னா ஒரு இடத்தை குறிக்குது. யாருக்கு அப்படின்னா ஒரு யார் அந்த பையன், யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன் அப்படின்ற மாதிரி தான் ஏ யா. ஓகே, அப்ப இது முதல்ல தான் வரும். ஓகே, மொழியின் இறுதியில் வருபவை ஆ ஓ. பேசலாமோ? ஒரு வகுப்பறையில பேசலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. பேசலாமோ. அடுத்தது தெரியுமோ அப்படின்னு ஒரு வினா கேட்கறாங்க. அதுதான் என்ன சொல்லுவோம்? ஆ ஓ. ஓகே, அடுத்து மொழி முதல்லையும் வருமா, இறுதியிலும் வருமா? இப்ப ஏ அப்படின்னா வச்சுக்கோங்களேன், ஏன் குரூப் 2 படிக்கல, குரூப் 4 கஷ்டமா இருக்கு. அப்ப ஏ அப்படின்னும் போது எதை குறிக்குது? ஒரு வினாவை குறிக்குது. அப்ப மொழி முதல்ல வருது. ஓகே, நீதானா, நீதானா அப்படின்றது என்னது? நீதானோ, சாரி நீதானா இல்ல, நீதானோ, சாரி நீதானா. ஓகே, அப்ப மொழி முதலிலும் வருது, இறுதியிலும் வருது. அப்ப மொழி முதல் மொத்தம் 5 எழுத்துக்கள்ல நம்ம பார்ப்போம். இதுல நம்ம கொஸ்டின் இருக்கு. என்ன எழுத்துக்கள் அப்படின்னா அழுத்தம் தரக்கூடிய எழுத்துக்கள். அழுத்தம் தரக்கூடிய எழுத்துக்கள் நம்ம பிடிப்போம். ஓகே, எது அகவினா புறவினா? அங்க எப்படி அகச்சுட்டு சொற்களை நீக்கினால் பொருள் தராதோ, இங்க அகவினாவும் அதேதான். இச்சொற்களில் உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவதில்லை. அவ்வளவுதான். இவ்வாறு வினா எழுத்துக்கள் அகத்தே இருந்து வினா பொருளை தந்தால் அது அகவினா. புறவினா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவனை வருவானா. இப்ப ஆ எடுத்துட்டேன், வா எடுத்துட்டேன், வருவானா. அப்ப இது எடுக்கும்போது ஆ ஓ ஆகிய வினா எழுத்துக்கள் நீக்கினாலும்
பிற எழுத்துக்கள் பொருள் தரும். பொருள் தந்தா புறவினா, பொருள் தரலனா அகவினா. அவ்வளவுதாங்க, முடிஞ்சு. இவ்வாறு வினா எழுத்துக்களில் சொல்லின் புறத்தே வந்து வினா பொருளை தருவது அகவினா. ஓகே.